நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப இந்த பக்கம் உங்களுக்கான சான்ஸ். நீங்க யார்கிட்ட மோத விரும்புறீங்க? விநாயக் அவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறார். கேளுங்க. பிலியரி அட்ரிஷியாக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க நீங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்றது இல்லையா? நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது இல்லையா? எங்க காலேஜ்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெய்லி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. முதல் முறையா இந்தியாவில் டாக்டர் ஏகே சைன் டெல்லியில் வந்து பிரைவேட்ல தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொண்டு வந்தார். அவர் கீழே அவர்கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுத்திருந்த டாக்டர் சுரேந்திரன் கேஸ்ட்ரோஎன்ட்ரிக் சர்ஜன் இன் ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் செட்டப்ல ஃபியூ இயர்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாரு. தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காதீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் ஹெல்த் கேர் செக்டர் வந்து குவைட் டெவலப். டேக் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், யூபி, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், வேறு அங்கே ஒரு பப்ளிக் செக்டர் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். சிடி ஸ்கேன் மிஷின் இருக்குன்னா சிடி ஸ்கேன் மிஷின் வந்து எங்கேயோ பூட்டி கிடக்கு. எல்லாரும் பிரைவேட் செக்டருக்கு தான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டி சரியில்லை. இப்ப உங்களுக்கான சான்ஸ். இப்ப நீங்க யாரோட நேரடியா மோத விரும்புறீங்க? நீங்க சொல்லலாம். நீங்க முகிலா. சரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் திங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணை எங்கே டெஸ்ட் பண்ணீங்க? என்னோட கண்ணையா? அது உண்மையாக சொல்லணும். நீங்கள் உண்மையாவே சொல்றேன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் டெஸ்ட் பண்ணேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் டெஸ்ட் பண்ணீங்க. ஓகே, சரி. இந்த விவாதத்துடைய மெயின் டாபிக் வந்து தனியார் மையமாக வந்தது தவிர்க்க முடியாது அப்படின்றது எங்களுடைய ஸ்டாண்டு. அதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்கன்னா தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? முடியும். ஏன் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து நாட்டின் பாதுகாப்பு ஒரு ஆர்மி கிட்ட இருக்கு, ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பு ஒரு போலீஸ் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் பிரைவேடைஸ் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட நம்ம கவர்மெண்டால கண்டிப்பா ஒரு முழுக்க ஒரு அதாவது சர்வீஸ் ஓரியன்டா கொண்டு வர முடியும். அன்னைக்கு அந்த நிலைமை வந்ததுன்னா இன்னைக்கு நீங்க பேசுற மாதிரி கொஞ்சம் மக்கள் இல்லை, எல்லா மக்களும் மாறுவாங்க. அந்த மாற்றம் வந்ததுன்னா வந்து ஒரு டாக்டர் யோசிக்க மாட்டான் எவ்வளவு காசு வாங்கணும்னு, ஒரு பேஷண்ட் பயப்பட மாட்டான் எவ்வளவு காசு கொடுக்கணும்னு. அப்படி ஒரு நல்ல சமுதாயம் வரும், அப்படி ஒரு நல்ல மருத்துவம் வரும். அப்படி வரும்னா அது இந்த நிலைமையில தான் முடியும். நீங்க பிரைவேடைஸ் பண்றதுல வராது. இது நீங்க இப்போ யோசிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் யோசிக்கலன்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியும். ஏன் பண்ணலை? பண்ண முடியாததுனால தான் தனியார் மையம் வந்தது. இதுல காசு பார்த்த எத்தனையோ பேர் வந்து பண்ண விடாம தடுக்கிறாங்க. அது மூலியமா வர காசு அங்க இருக்க பிசினஸ்மேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா பிரைவேட் பீப்பிள் வந்து கவர்மெண்ட்டை நல்ல பாலிசிஸ் கொண்டு வராம தடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? பிசினஸ் பீப்பிள் செய்றாங்க. பிசினஸ் பீப்பிள் ரூல் தி கண்ட்ரி. ஒரு கருத்து மோதல் அப்படின்னு வச்சு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச அந்த விவாதம் இருக்கிறதே உண்மையாக எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு மடக்கி இன்னொரு கேள்வியை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புவது, இவர்கள் பேசி கொண்டிருந்த போது இவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். டாக்டர் சிவராமன், நீங்க கேளுங்க. இந்த மொத்த விவாதத்திற்குள்ள வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நல்லா பேசின நாத்ட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த தனியார் மயமாக்கம் இல்லை வணிக மயமாக்கம்ங்கிற விஷயத்தில் ஒரு மருத்துவருக்கான அடிப்படை இலக்கணத்தில் நம்ம படிக்கிற அந்த ஹிப்போக்ரட்டஸ் ஓத்தில் வந்து என்ன சொல்லலாம்? ஐ வில் ரிமெம்பர் தட் தெர் இஸ் ஆர்ட் டு மெடிசின் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ் அண்ட் தட் வார்ம்த் sympathy and understanding may outweighs the surgeon's knife or chemist drug அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. ரொம்ப அழகான சென்டென்ஸ். ஒரு வணிகமயமாக்குனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டுங்கிற வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை இல்லை, முக்கியத்துவமான வார்த்தை வரும்போது அப்பொழுது அந்த மருத்துவம் நீங்கள் ஒரு நோயாளிக்கு நீங்கள் இதை செய்யணுங்கிறப்ப எந்த மருந்துகள் எழுத வேண்டும், இல்லை எந்த விதமான சர்ஜரியில் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு மூன்றாம் நபரால் நிர்ணயிக்கப்பட்டு வரும் பொழுது அதை மீறி உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியும்? இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் சார் ரொம்ப சரியான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து தனியார் மையத்தில் மட்டும்தான் இருக்குன்றது என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு அக்ரி. ஏனென்றால் ஈவன் இன் த பப்ளிக் செக்டார் someone is dictating the terms and then particular procedures are available, particular medicines are available. With that only the doctor is able to do it. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸாக்ட் ஹிப்போக்ரட்டிஸ் ஓத் ஃபாலோ பண்ணணும்னா then the doctor must have everything. The doctor must have an MRI machine at home and a CT scan machine at home, all the drugs at home. So that I think is not a realistic expectation. ரொம்ப ஜென்யூனான பதிலை தந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சைடில் யார்கிட்ட கேள்வி கேட்க விரும்புறீங்க? விவாதத்தினுடைய ஆழத்தில் நீங்கள் வந்து சேவை மையமாக தான் இருக்கணும், மருத்துவ உலகம் சேவை மையமாக தான் இருக்கணுங்கிறீங்க. ஆனால் உங்களுடைய விவாதங்கள் மொத்தமே வந்து சேவை மையமாக இருந்தால் ஒரு எஃபிஷியன்ட் சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான
காரணங்களே சொல்லலையே. இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தனியார் மருத்துவமனையில் போயிருக்கார். கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒன்று இருக்குது, அதுதான் தலைமை மருத்துவமனை. அப்போ அங்கே போகலாமே. எந்த விஷயம் உங்களை தடுக்கிறது? ஒரு சேவை நல்ல சேவையாக கொடுப்பதற்கு எது தடுக்கிறது? சர்வீஸ்ல எந்த வித்தியாசமும் இல்லைங்க. மருத்துவத்துல அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது ஒரு நல்ல ரூமும் ஒரு நல்ல வசதியான இடமும் அவங்க கூட இருக்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களால அதை கொடுக்க முடியும். அது வந்து கொடுக்க முடிஞ்சவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். டாக்டர் முகிலன், ரெண்டு சைட்ல இருந்து யாராவது ஒருத்தட்ட உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். இவர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்ககிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 1947 சுதந்திரம் வாங்கி காலரா, டிபி, பிளேகு, லெப்ரசி, வூஃபிங் காஃப், டிபிடி, போலியோ இந்த மாதிரி எபிடமிக் அண்ட் எண்டமிக் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டானே. நிச்சயமாக கொடுக்கறதுல தப்பு இல்லை சார். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹியூமன் லைஃப் இஸ் காம்ப்ரமைஸ்ட், ஒரு காசுக்காக ஒரு ஹியூமன் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாத வரைக்கும் இது அந்த சைடு போகிறதுல தப்பு இல்லை. ராஜராஜேஸ்வரி மட்டும்தான் டாபிக் பேசினாங்க. கமர்ஷியலைசேஷன் அது வந்து என்ன நடக்குதுங்கிறத she only talked according to me. I don't know whether right or wrong. Can money be the byproduct of your service? அப்படி இருக்க முடியுமா? My ultimate motive is service. Okay. To reach out to the people and provide that service. Money வந்து ஒரு கேட்டலிஸ்ட், மீடியேட்டர், அதுதான் உதவுது. நான் நினைக்கிறதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு மணி தேவை. இரண்டு கல்லூரிகளும் கடுமையாக விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பேனலிஸ்ட் உங்களை மதிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் வெல்ல போவது யாரும்?